ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ரீசெண்ட்லி ரிலீஸ் ஆன ஒரு செம்ம ஹாரர் மூவி பற்றி. இந்த மூவி த மார்ச்சுரி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபேமஸ் கேமோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த மூவியோட கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யாராஸ் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் யாரா. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம இந்த மூவிக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் ரெபேக்கா அப்படின்ற ஒரு இன்டர்னை நமக்கு காமிக்கிறாங்க. அவள் ஒரு மார்ச்சுரியில் வேலை செஞ்சிட்ருக்கா. அங்கே ரேமன் அப்படின்னு ஒரு ஓனரும் இருக்காரு. அவரு ரெபேக்காக்கு ஃபியூனரல் ப்ராசஸ் பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாரு. ஒரு உடலை எப்படி கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாரு. இந்த ப்ராசஸ்ல பாடியில இருக்கிற பிளட் அதுக்கப்புறம் மற்ற ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக கெமிக்கல்ஸை பம்ப் பண்ணுவாங்க. அப்பதான் பாடி அழுகாம இருக்கும். ரெபேக்கா ரேமன் சொல்லி கொடுக்குற எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கா. அந்த டைம்ல ஒரு இறந்து போன லேடியோட கால் தானா ஆடுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதை ரெபேக்கா கவனிக்கல. அதுக்கப்புறம் ரெபேக்கா அந்த லேடியோட பாடியை கிளீன் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல வச்சிடுறா. பேஸ்மெண்ட்ல இருந்து கெமிக்கல் எடுக்க போறா. அந்த டைம்ல ரேமண்ட் அங்க வராரு. பேஸ்மெண்ட்குள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போக சொல்றாரு. ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா பேஸ்மெண்ட்குள்ள ஒரு உருவம் இருக்க மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அதனாலதான் ரேமன் ரெபேக்காவை உள்ள போக விடல. ரேமன் ரெபேக்காக்கு ஒரு ட்ரிங்க் ஆஃபர் பண்றாரு. ஆனா ரெபேக்கா தான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவ நைட்டும் வேலை இருக்கா அப்படின்னு ரேமன் கிட்ட கேட்குறா. அதுக்கு அவரு நைட்டெல்லாம் வேலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து ரேமன் யாரையுமே அந்த மாச்சுரிக்கையில் நைட்டு தனியா அலோ பண்ண மாட்டாரு அப்படின்றது நமக்கு புரியுது. ரெபேக்கா இப்ப டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தூங்கிடுறா. இந்த சைடு மார்ச்சுரியில பேஸ்மெண்ட்ல காமிக்கிறாங்க. ரேமன் கூட யாரோ ஒருத்தர் சங்கிலியில கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க. அது யாரு அப்படின்னு நமக்கு காமிக்கல. அடுத்த நாள் காலையில ரெபேக்கா எந்திரிக்கிறப்போ டேபிள் மேல ஒரு நோட் இருக்கிறத பாக்குறா. அதுல ஸ்ட்ரேஞ்சா ஒரு சிம்பிள் இருக்கு. ரெபேக்கா அதை பெருசா நினைக்காம கவுன்சிலிங்க்கு கிளம்பி போயிடுறா. ரெபேக்காக்கு முன்னாடியே ட்ரக்ஸ் மற்றும் ஆல்கோஹால் அடிக்ஷன் இருந்துச்சு. அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது எல்லாமே அவ 15 வயசா இருக்கும்போது அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கெலின்னு ஒரு பொண்ணு தான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணா. இப்போ 1 இயரா ரெபேக்கா ட்ரக்ஸ் எல்லாமே விட்டுட்டு நார்மலா இருக்கா. கவுன்சிலிங்ல அவ ஸ்பீச் கொடுக்கும்போது அவ கிராண்ட்மாவை நமக்கு காமிக்கிறாங்க. ஸ்பீச் முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து ரெபேக்கா பேனிக் ஆகுறா. கிராண்ட்மா கூடவும் கெலி கூடவும் பேசிட்டு ரெபேக்கா இப்ப வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில ஒரு ஆள் ட்ரக்ஸ் வாங்கிட்டு இருக்கிறத பார்த்து ரெபேக்கா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறா. அந்த டைம்ல ரேமன் கால் பண்ணி இன்னைக்கு வேலை ரொம்பவே அதிகமா இருக்கு, மார்ச்சுரிக்கு வந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு. ரெபேக்காவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சுரிக்கு போறா. அங்க ஒரு டெட் பாடியை ப்ரிசர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அந்த பாடி ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு. டெட் பாடியோட கண்ணு தானா திறந்து திறந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி நமக்கு இப்ப காமிக்கிறாங்க. ரெபேக்கா அந்த டெட் பாடியோட ஃபைலை செக் பண்ணிட்டு இருக்கா. வீட்டில் பார்த்த அதே சிம்பிள் அந்த ஃபைலில் இருக்கிறதையும் பார்க்குறா. ரெபேக்கா இப்போ அந்த பாடியை எரிச்சிடுறா. அடுத்து வேற ஒரு பாடியை எடுக்க போறா. அந்த டைம்ல விண்டோக்கு வெளியில அவ கார் டோர் திறந்திருக்கிறத பார்க்க உடனே கீழே போய் தன்னோட கார் கதவை க்ளோஸ் பண்றா. அந்த டைம்ல விண்டோவோட கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ல நமக்கு ஒரு ரெட் கலர் கண் இருக்கிற உருவத்தை காமிக்கிறாங்க. ரெபேக்கா உள்ள வந்து ஸ்டோர் ரூம்ல கெமிக்கல்ஸ் எடுக்க போறா. அங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் கேக்குது. சடனா ரெபேக்காக்கு தலைவலிக்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு அவ ரியலைஸ் பண்றதுக்குள்ள ஒரு சேர்ல உட்காந்துருக்கா. அங்க எப்படி வந்தா அப்படின்னு அவளுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் ரேமன் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ரேமன் எல்லாமே ஓகேவா அப்படின்னு ரெபேக்கா கிட்ட கேட்குறான். அதுக்கு ரெபேக்காவும் எல்லாமே ஓகே தான், வேலை ரொம்பவே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த சைடு ரேமன் அவனோட செஸ்ட்ல ஏதோ டிரா பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ரெபேக்கா அடுத்த பாடியை எடுக்க போறா. சடனா லைட் கட் ஆயிருது. அந்த பாடியும் இருட்டில் மூவ் ஆக ஆரம்பிக்குது. மார்ச்சுரிக்குள்ள ரொம்பவே வியர்டான விஷயங்கள் நிறைய நடக்குது. எலக்ட்ரிசிட்டி ஸ்பார்க் இல்லாததுனால ஏதாச்சும் எரிக்க கிடைக்குமா அப்படின்னு பாக்குறா. அந்த டைம்ல ஒரு பாக்ஸ்ல பேப்பர் ஸ்ட்ரிப் கிடைக்குது. அதுல ஒரு ஸ்ட்ரிப்பை பாடி பக்கத்துல வைக்கிறா. அப்போ செவுத்துல ஒரு சிம்பிள் க்ளோ ஆகுது. அந்த டெட் பாடி பயங்கரமா ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ரெபேக்கா அந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பை பாடி பக்கத்துல வைக்கிறா. அப்ப செவுத்துல ஒரு சிம்பிள் க்ளோ ஆகிறத நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பாடியும் பயங்கரமா ஸ்மைல் பண்ணுது. ஆனா பாடி மேல ஒரு ஷீட் போட்டு இருக்கனால ரெபேக்காக்கு எதுவுமே தெரியல. ரெபேக்கா அந்த பாடியை எரிச்சிட்டு அடுத்த ஒரு பொண்ணோட பாடியை ப்ரிசர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்ப சடனா ஏதோ சத்தம் கேட்கவும் அவ அது என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறா. ரெபேக்கா போனதுக்கு அப்புறம் அந்த டெட் பாடி கண்ணை திறக்குது. அங்க வால் பக்கத்துல ரெட் கலர் ஐஸோட ஏதோ ஒன்று ரெபேக்கா கண்ணுக்கு தெரியுது. ஆனா அது உடனே டிசப்பியர் ஆயிருது. ரெபேக்கா திரும்ப ரூம்க்கு வந்து பார்த்தா
அந்த பொண்ணோட டெட் பாடிய காணோம். ரெபேக்கா ரொம்பவே பயந்து நடுங்கிடுறா. சடனா ரெபேக்காக்கு ஃபோன் கால் வருது. ஃபோன்ல ரெபேக்காவோட இறந்து போன அப்பா பென் பேசுறாரு. இது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அவரோட சாவுக்கு ரெபேக்கா தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. ரெபேக்காவுக்கு ஹாலுசினேஷன் வர ஆரம்பிக்குது. அவ கையில ரத்தம் வர்ற மாரி தெரியுது. ஆனா உண்மையிலேயே அப்படி எதுவுமே இல்ல. திரும்ப ஃபோன் ரிங் ஆகுது. இப்போ பென் போலீஸ் கிட்ட ரெபேக்கா மிஸ்ஸிங் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி கேக்குது. இது எல்லாமே ரெபேக்காவுக்கு 15 வயசு இருக்கப்போ நடந்த ஃபிளாஷ்பேக்ஸ். ரெபேக்கா சடனா தலை சுத்தி கீழ விழுந்துடுறா. திரும்ப கண் தொறந்து பார்க்கும்போது ரெபேக்கா அவளோட வீட்ல இருக்கா. எந்திரிச்சு பார்க்கும்போது பாத்ரூம் மிரர்ல லெட் மீ இன் அப்படின்னு யாரோ எழுதியிருக்காங்க. இப்போ ரெபேக்காவோட ஃப்ரெண்ட் கேலி அங்க வரா. ஏன்னா ரெபேக்காவோட காரை ட்ரக் டீலரோட கார் கிட்ட கேலி பார்த்திருப்பா. ரெபேக்கா மறுபடியும் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு கேலி பயந்து போய் பார்க்க தான் வந்திருக்கா. அதுக்கு ரெபேக்கா நான் திரும்ப ட்ரக்ஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேலிய கட்டி பிடிச்சி அழுது ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. கேலி அவளை ஹக் பண்றா. அந்த நேரத்துல ரெபேக்கா சடனா போசஸ் ஆகிடுறா. கேலியோட விரல கடிச்சு துப்பிடுறா. ஒரு பாட்டில் ஓப்பனரை வச்சு காதுக்குள்ள விட்டு அவளை கொன்னுடுறா. இதை பார்த்து ரெபேக்கா சடனா ரொம்பவே பயந்து போயிடுறா. உடனே ரேமனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ரேமன் எனக்கு இது நடக்கும் அப்படின்னு முன்னாடியே தெரியும். நீ உடனே மார்ச்சுரிக்கு வா, அங்கதான் உனக்கு சேஃப் அப்படின்னு சொல்றான். அப்ப கேலி திரும்ப எந்திரிச்சு ரெபேக்கா பக்கத்துல வர மாதிரி அவளுக்கு தோணுது. ஆனா ரெபேக்கா ஃபோன் பேசிட்டு இருந்தனால அதை ப்ராப்பரா கவனிக்கல. அதே நேரம் உண்மையிலேயே கேலி டோரை நாக் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்பதான் ரெபேக்காவுக்கு புரியுது உள்ள இருந்தது வேற ஏதோ அமானுஷ சக்தி. கெளிய நான் கொல்லல அப்படின்னு. ரேமன் சொன்ன மாதிரி ரெபேக்கா உடனே மார்ச்சுரிக்கு போயிடுறா. ரேமண்ட் அங்க எல்லா உண்மையும் சொல்றாரு. இந்த மார்ச்சுரி உண்மையிலேயே டீமன்ஸை அடைச்சு வைக்கிற ஒரு ஜெயில். இது ஒரு நரகத்தோட வாசல் மாதிரி. அங்க இருந்து டீமன்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. ரேமண்டோட வேலை என்ன அப்படின்னா டீமன்ஸை பாடிஸ்குள்ள இருந்து வெளியில அனுப்புறது தான். பேய்களால டைரக்டா யாரையுமே பொசஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க டெட் பாடிஸ்குள்ள இருந்துட்டு ஹியூமன்ஸை மென்டலா வீக் ஆக்குறாங்க. ரெபேக்காவோட ட்ரக்ஸ் அடிக்ஷனை யூஸ் பண்ணி பேய் அவளை பொசஸ் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த டீமன் எந்த பாடிக்குள்ள இருக்கோ அதை கரெக்டா கண்டுபிடிச்சு எரிச்சிட்டா பொசிஷன்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனா டீமனோட பேரை கரெக்டா கண்டுபிடிக்கலனா அது திரும்ப போகாது. பைபிள் பேஜஸ்ல செஞ்ச ஸ்ட்ரிப்ஸை வச்சு மார்ச்சுரிக்குள்ள இருக்கிற 4 சிம்பிள்ஸை கண்டுபிடிக்கணும். ரெபேக்கா முன்னாடி பார்த்த அதே க்ளோயிங் சிம்பிள் தான். அந்த சிம்பிள்ஸை ஒரு ஸ்பெஷல் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த போர்டை எந்த பாடிக்குள்ள பேய் இருக்கோ மேலே வச்சு எரிக்கணும். இப்போ ரேமன் சொல்றாரு டீமன் உன்னை ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணும். மற்ற பேய்களுமே உன்னை கன்ஃபியூஸ் பண்ணும். நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. டீமன் ரெபேக்கா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க டைம்ல டீமன் சோல்ஜர் ரெபேக்காவை பொசஸ் பண்ணிருது. ரேமண்டையும் பொசஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா ரேமன் தன்னோட செஸ்ட்ல ஒரு சிம்பிளை வரைஞ்சிருக்காரு. அந்த சிம்பிள் இருந்தனால ரேமண்ட பொசஸ் பண்ண முடியல. சிம்பிள் தான் ரேமண்ட காப்பாத்திட்டு இருக்கு. ரேமன் இப்போ மார்ச்சுரியை விட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறான். ரெபேக்காவை எப்படியுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரெபேக்கா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. ரெபேக்கா இப்ப ஆப்ரேட்டிங் ரூம்குள்ள போறா. அங்கதான் ஒரு லேடியோட போனோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காணாம போயிருந்துச்சு. ஆனா அதே போனோம் இப்ப திரும்ப அந்த டேபிள்ல கிடக்கு. அதை ரெபேக்கா கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணாம கால்ல அடிபட்டிருக்கும். அதுக்கு மருந்து போட்டுட்டு இருப்பா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேடியோட போனோம் மூவ் பண்ண ஆரம்பிக்குது. ரெபேக்கா அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறா. சடனா அந்த லேடியோட போனோம் ரெபேக்காவை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுது. ரெபேக்கா சடனா அந்த பொணத்தோட கையை டேபிளோட கட்டி வச்சிடுறா. இப்ப ரெபேக்கா அங்கிருந்து ஓடி வந்து ரேமனுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்கு ரேமன் உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ உடனே எந்த டெட் பாடி ப்ராசஸ் ஆயிருக்கோ அந்த டெட் பாடி மேல உன்னோட ரத்தத்தை விடணும். அதுக்கப்புறம் அந்த பாடியை நீ ப்ரிசர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்றான். ரெபேக்காவும் அதே மாதிரி பண்றா. ஆனா எந்த ஒரு டீமன்ஸுமே ரெபேக்காவை ப்ராசஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவ கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ் பண்ணி அவளோட சைல்ட்ஹுட்ல இருக்கிற எல்லா மெமரிஸையுமே பேட் மெமரிஸா அவளுக்கு ஹாலுசினேஷனா வர வைக்குது. ரெபேக்கா உடனே இப்ப ரேமனுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. அதுக்கு ரேமன் சொல்றா நான் இன்னுமே உன்கிட்ட முழு உண்மையே சொல்லல. உடனே நீ பேஸ்மெண்ட்டுக்கு போய் அங்க ஒரு கேசட் இருக்கும் அதை எடுத்து ப்ளே பண்ணி பாரு அப்படின்னு சொல்றான். ரெபேக்காவும் பேஸ்மெண்ட்டுக்கு போய் கேசட் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறா. அந்த கேசட்ல ரேமன் சொல்றான் என்னோட ப்ரீவியஸா என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்த அசிஸ்டன்ட் வெலரிய இந்த பேய்ங்கெல்லாம் சேர்ந்து ப்ராசஸ் பண்ணிடுச்சு. வெலரி டீமன்னால ப்ராசஸ் ஆயிட்டா. அதனால அவளை எங்கேயுமே வெளியில விடல. எதனால அவ ப்ராசஸ் ஆனா அப்படின்னு ரீசர்ச் பண்றதுக்காக பேஸ்மெண்ட்லயே அவளை கட்டி வச்சு நான் ரீசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு யாராச்சும் ப்ராசஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ரத்தத்தை டெட் பாடி மேல ப்ரிசர்வ் பண்றதுக்காக போட்டா அந்த டீமன்ஸை டெட் பாடிக்குள்ள ஈஸியா வர வைக்க முடியும்.
அப்பதான் டீமன்ஸ் அந்த டெட் பாடிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும். எரிச்சதுக்கு அப்புறம் அது நேரா நரகத்துக்கே போயிரும். வேற எங்கேயுமே போகாது. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டெட் பாடி மேல டீமன் இருக்கு அப்படின்னா அந்த டெட் பாடியை எரிச்ச உடனே டைரக்டா அந்த டெவில் நரகத்துக்கு போகாது. ஆனா வேலரியோட ரத்தம் பட்ட உடனே அந்த டீமன்ஸ் நரகத்துக்கு டைரக்டா போக ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் சீன்ல ரேமன் சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருந்தது வெலோரிய தான். இதுக்காக மட்டும்தான் வெலரியை இன்னுமுமே பேஸ்மெண்ட்ல கட்டி வச்சு ரேமன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அதனால தான் ஃபர்ஸ்ட் சீன்ல வெலரி பேஸ்மெண்ட்ல இருக்கிறனால ரெபேக்காவை பேஸ்மெண்ட்குள்ள ரேமன் விட்டுருக்க மாட்டான். இதெல்லாம் கேட்டு ரெபேக்கா ரொம்பவே பயந்து போயிடுறா. ரெபேக்கா சிம்பிளை தேட ஸ்டார்ட் பண்றா. அப்ப அவளுக்கு பயங்கரமான ஹாலுசினேஷன்ஸ் வருது. அவங்க அப்பாவோட டெட் பாடி வந்து அவளை பயம் காட்டுது. ஆனா ரெபேக்கா பயப்படாம சிம்பிள்ஸை தேடுறதுல ஃபோக்கஸ் பண்றா. ரேமன் சொல்றாரு, உனக்கு டைம் ரொம்பவே கம்மியா இருக்கு, பேய் சீக்கிரமா பொசஷனை கம்ப்ளீட் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாரு. ரெபேக்காவுக்கு ஃபர்ஸ்ட் சிம்பிள் கிடைக்குது. அதுக்கப்புறம் ரெபேக்கா செகண்ட் சிம்பிள் தேடுறதுக்காக ஸ்டோர் ரூம் கிட்ட போறா. ரெபேக்காவுக்கு சடனா கேலியா பாக்குற மாதிரி இருக்கு. அவ வழியில கத்துற மாதிரி தெரியுது. ஆனா ரெபேக்காவுக்கு புரியுது இது உண்மையான கேலி இல்ல, பேய் தான் அவளை கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்னு. அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. சிம்பிள்ஸை தேடி பார்த்தப்போ டீமன் தேர்ட் பாடிக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு அவ கண்டுபிடிக்கிறா. உடனே அவ அந்த போர்டை சிம்பிள்ஸை செட் பண்ணி பாடியை எரிக்க ட்ரை பண்றா. ஆனா அந்த நேரத்துல டீமன் அவளை ஃபுல்லா ப்ரோசஸ் பண்ண ட்ரை பண்ணுது. கடைசியில ரெபேக்கா அந்த பாடியை கரெக்டா எரிச்சிடுறா. அதனால அந்த பேய் திரும்ப நரகத்துக்கே போயிடுது. மார்னிங் ஆகுது. ரேமன் வந்து பாக்குறாரு. ரெபேக்கா உயிரோட தப்பிச்சிடுறா. ஆனா அவ ரொம்ப ஷாக்ல இருக்கா. ரேமன் அவளை அப்ரிஷியேட் பண்ணி நீ இப்ப சேஃப்னு சொல்றாரு. மூவி எண்ட்ல ரெபேக்கா அந்த மார்ச்சுரியிலேயே வேலை செய்ய கண்டினியூ பண்றா. ஆனா இப்ப அவளுக்கு இந்த பேய்ங்க கிட்ட இருந்து எப்படி தன்னை காப்பாத்திக்கணும், எப்படி ஃபைட் பண்ணும் அப்படின்னு நல்லா தெரியும். இதோட இந்த மூவி இங்க முடியுது.